வெல்கம் பேக் டு ஐ கேன் மாஸ்டர் விஜய். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங், செயல்படு ஆக்க நிலையிருத்தம். அப்ப ஸ்கின்னர் யாருமா அப்படின்னு கேட்டா அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்க, எந்த தூண்டலும் உயிரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட துலங்களை வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் பெற்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆற்றல் பெற்றது இல்லை அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஸ்கின்னர். ஸ்கின்னர் எங்க சொன்னாங்க, ஆப்பரண்ட் கண்டிஷன். அப்ப ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல சொன்ன அந்த ஸ்கின்னர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டா அமெரிக்கா. ஓகே, உயிரி தன்னிச்சையாக பல்வேறு துலங்களை வெளிப்படுத்துகிறது. நாம் விரும்பும் துலங்களை வலுவூட்டி நடத்தையாக ஆக்குதல் என்பதே ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். அப்ப இந்த மூணை கொடுத்துட்டு நாலாதான் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு டேக் த ஆட் ஒன் அவுட். ஸ்கின்னர் கூறாதது எது, ஸ்கின்னர் கூற்றில் வேறுபடுவது எது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். அப்ப இந்த ஸ்கின்னரோட கூற்று நம்ம என்ன பண்ணணும், தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்ப ஸ்கின்னர் எங்க வந்துடுறாங்க அப்படின்னா ஆர் டைப் கண்டிஷனிங். ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், எஸ் டைப். எஸ் டைப் யாரு, பாவ்லோவ். ஓகே, அப்ப அது ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கு. ஓகே, அப்ப ஆர் டைப் கண்டிஷனிங் அது என்னது, துலங்கல் சார் ஆக்க நிலையிருத்தம் அல்லது கருவி சார் ஆக்க நிலையிருத்தம். ஓகே, அப்ப இவங்க எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, சிறிய பெட்டி அதுக்குள்ள பசியோட உள்ள எலிய வச்சாங்க. ஓகே, அப்ப அந்த பசியோட இருக்கிற எலி என்ன ஆகும், குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கும். ரைட், அப்போ உள்ள ஒரு சின்ன ஒரு நாப் மாதிரி ஒரு கம்பியை வச்சாங்க. அந்த கம்பியை அமுக்குனா என்ன ஆகும், அந்த ஃபுட்டு பேலட் அப்படிங்கிறது என்ன ஆகும், கீழே விழுகும். அப்ப அந்த கம்பியை எப்பெல்லாம் தொடுதோ அப்பெல்லாம் ஃபுட்டு விழுகும். அப்படிங்கிற அந்த தூண்டல் அப்படிங்கிறது துலங்கல் ஆகும். ஓகே, அப்ப உணவு துண்டை பெறும். ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெஸ்பான்ஸ், துலங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைந்து போதல் என்பதே எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸ்கின்னரின் கோட்பாட்டால் கல்வியியல் வழிமுறையில் ஏற்பட்ட முன்னேற்றம். அப்ப எதெல்லாம் ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷன்னால எஜுகேஷன்ல என்னெல்லாம் டெவலப்மெண்ட் நடந்துச்சு, ஒண்ணு திட்டமிட்டு கற்றல், நிரல் வழி கற்றல், கற்பித்தல் எந்திரங்கள், கணினி கொண்டு கற்பித்தல். ஓகே, திட்டமிட்டு கற்றல், டெக்னிக் லேர்னிங் ஆர் ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு பின்னாடி இன்னொரு சொல்லுவோம். நிரல் வழி கற்றல் அது பேர் தான் ப்ரோக்ராம்டு லேர்னிங். கற்பித்தல் எந்திரங்கள், டீச்சிங் மெஷின்ஸ். ஓகே, கணினி கொண்டு கற்பித்தல், CAI கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கற்பித்தல் நோக்கங்களை இறுதி செய்து அதற்கேற்ப கற்பித்தல், பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டிங், லேர்னிங் ஃபார் மாஸ்டரி தேர்ச்சிக்கான கற்றல், டீச்சர் எஃபெக்டிவ் ட்ரைனிங் ஆர் டீச்சர் எஃபெக்டிவ்னஸ் ட்ரைனிங். ஃபீட்பேக். ஃபீட்பேக் என்பது ஒருவர் செய்த செயலின் விளைவை அவருக்கு உடனடியாக தெரியப்படுத்துதல் அப்படிங்கிறதா ஃபீட்பேக். முதிர்ச்சி அடைந்த ஒருவரது அடைவுத்திறனை அதிகரிக்கும் நேரிடை வலுவூட்டியாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னவர் அவர்தான் ஸ்கின்னர். ஃபீட்பேக் என்பது வலுவேற்றம் செய்யும் கருவிகளில் ஒன்றாக செயல்படுகிறது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், பரிசளித்தல். அது வந்து என்னது, பிசிக்கல் லெவல். ஃபீட்பேக் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் லெவல். இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே சப்போஸ் அவங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் அப்படியே கை தட்டுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபீட்பேக். நமக்கு என்ன ஆகும், ஒரு பெரிய லெவல்ல நமக்கு ஒரு பூஸ்ட் அப்ப கொண்டு வரும். ரைட், ஓகே, அதுதான் வந்து என்னது, சைக்காலஜிக்கல் லெவல். எது, ஃபீட்பேக். மன முதிர்ச்சி உடையவருக்கு ஃபீட்பேக் சிறந்த பலனை தரும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் தியரி போயிடலாம். எங்க போயிடலாம், முழுமை காட்சி கோட்பாடு. சொன்னவங்க யாரு, கெஸ்டால்ட். கெஸ்டால்ட் அப்படிங்கிறது இஸ் அ ஜெர்மன் வேர்டு. அப்ப கெஸ்டால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா ஹோல் பேட்டர்ன் ஆர் கான்ஃபிகுரேஷன். முழுமை என்பது பகுதிகளின் தொகுப்பை விட அதிகமானது அப்படின்னு சொன்னாங்க. ரைட், அப்ப கற்றல் என்பது நமது புலன்காட்சி அனுபவங்களை முறையாக பொருள் உடையதாக மாற்றி அமைத்தவையே ஆகும். இதையே உட்காட்சி வழி கற்றல் என்கிறோம். இன்சைட் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். இன்சைட் லேர்னிங் காக்னிஷனுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இதுவரை அறியப்படாத புதிய தொடர்புகளை திடீரென உணர்தலே இன்சைட். அப்ப கோலர் எங்க வர்றாங்க,
மனித குரங்க வச்சு செய்யறாங்க. அந்த மனித குரங்கோட பெயர் என்ன அப்படின்னா சுல்தான். கல்வியில் பொருள் உணர்ந்து கற்றலை அது வலியுறுத்துகிறது. உட்காட்சி வழி கற்றலில் இடம்பெறும் படிநிலைகள் 4. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? உட்காட்சி வழி கற்றலில் இடம்பெறும் படிநிலைகள். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் டி 4. அப்ப 4. ஓகே. அப்ப 1 ஆயத்தம் செய்தல், 2 மனதில் அசை போடுதல். இந்த மனதில் அசை போடுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இன்குபேஷன். 3 உட்காட்சி ஏற்படுத்துதல். 4 மதிப்பிடுதல். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 4 கொடுத்துட்டு 4வதுல 1 மட்டும் மாத்திடுவாங்க. இந்த மதிப்பிடுதல் அப்படிங்கிறத எடுத்துட்டு அனலைசிஸ் அப்படிங்கிற வேர்டை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த 4னா எது 4 அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பியோட சொல்லாமா? அப்ப உட்காட்சி வழி கற்றலில் இடம்பெறும் படிநிலைகள்: ஆயத்தம் செய்தல், மனதில் அசை போடுதல், உட்காட்சி ஏற்படுத்துதல், மதிப்பிடுதல். ஓகே. அப்ப இதுல டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது என்னெல்லாம் வந்துருது அப்படின்னா ஸ்கில் லேர்னிங், பெர்செப்சுவல் லேர்னிங், கன்செப்சுவல் லேர்னிங், இமிட்டேஷனல் லேர்னிங், அப்சர்வேஷனல் லேர்னிங். ஓகே. நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ஹையரார்கிக்கல் லேர்னிங் சொன்னவர் யாரியா அப்படின்னு கேட்டா ராபர்ட் காக்னே. அப்ப தியரி ஆஃப் ஹையரார்கிக்கல் லேர்னிங். ஓகே. அப்ப ராபர்ட் காக்னே எத்தனை ஸ்டெப்ஸ் சொன்னாங்க? 8 படிநிலைகள் சொன்னாங்க. என்னென்ன 8 அப்படின்னா சிக்னல் லேர்னிங், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், மோட்டார் செயினிங், வெர்பல் செயினிங், டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா என்ன சொல்றோம்? வேற்றுமை அறிதல் அப்படின்னு சொல்றோம். கான்செப்ட் லேர்னிங், பொதுமை கருத்துக்களை கற்றல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரூல் லேர்னிங், லாஸ்ட்ல ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதுதான் வந்து என்னது 8 படிநிலைகள். ஸோ இந்த 8 படிநிலைகளை இதே ஆர்டர்ல எழுதணுமா அப்படின்னு கேட்டா எஸ். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இதே கொஸ்டின் இப்ப நம்ம டெட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆப்ஷன் இதே மாத்தி மாத்தி அப்படி இப்படி கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறப்ப இன்டெப்தா நம்ம போகும்போது முதல் நாள் அடுத்த நாள் இதில் முதல் நாள் எது வந்து ஆர்டர்ல மாறி இருக்கு, மாறாம இருக்கு, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாத்துக்கோங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கிளாசிக்கல் கண்டிஷனுக்கும் ஆப்ரண்ட் கண்டிஷனுக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ்? கிளாசிக்கல் கண்டிஷனிங்க சொன்னவங்க பாவ்லோவ், ஆப்ரண்ட் கண்டிஷனை சொன்னது ஸ்கின்னர். அப்ப பாவ்லோ ரஷ்ய நாட்டுக்காரை சேர்ந்தவர், ஸ்கின்னர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அப்ப பாவ்லோவோட டைப் அப்படிங்கிறது எஸ் டைப், ஸ்கின்னரோட டைப் அப்படிங்கிறது ஆர் டைப். நெக்ஸ்ட் கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல என்ன சொல்றோம்? பரிசோதனைக்கு ஆட்படும் உயிரி செயல்படாத நிலை. அப்போ செயல்படாத நிலை அப்படிங்கிறது என்ன கண்டிஷனிங்ல வருது? கிளாசிக்கல் கண்டிஷனிங். அப்ப அது என்ன டைப்? எஸ் டைப். சொன்னவர் யாரு? பாவ்லோ. எந்த நாட்டுக்காரு? ரஷ்யா. ஓகே. அப்ப பரிசோதனைக்கு ஆட்படும் உயிரி தீவிரமாக செயல்படும் எங்க? ஆப்ரண்ட் கண்டிஷனிங்ல. சொன்னவர் யாரு? ஸ்கின்னர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா. அது என்ன டைப்? ஆர் டைப். ஓகே. இப்ப கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல ஸ்டிமுலஸ் சப்ஸ்டிடியூஷன் இங்க சொல்லும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட துலங்களை வலுப்படுத்துதல். அப்ப கிளாசிக்கல் கண்டிஷன்ல யூஸ் பண்ண உயிரி நாய், ஆப்ரண்ட் கண்டிஷன்ல எலி. நெக்ஸ்ட் கிளாசிக்கல் கண்டிஷன்ல என்ன சொல்றோம்? செயல் நிகழ்வதற்கு முன்பே வலுவூட்டி அளிக்கப்படுகிறது. அப்ப ஆப்ரண்ட் கண்டிஷனிங்ல சரியான துலங்களை நிகழ்த்திய பின் வலுவூட்டி அளிக்கப்படுகிறது. இங்க கிளாசிக்கல் கண்டிஷன்ல எந்த உயிரியை நம்ம யூஸ் பண்றோம்? நாய். அப்ப நாய் வந்து உமிழ்நீர் சுரப்பதற்கு முன் உணவு. ஓகே. ஆப்ரண்ட் கண்டிஷனிங்ல என்ன யூஸ் பண்ணோம்? எலி. எலி என்ன பண்ணுச்சு? அந்த நெம்புகோல் அல்லது அந்த சின்ன நாப அழுத்திய பின் உணவு கிடைச்சிச்சு. இப்ப கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது தொடர்ச்சி விதி, ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது விளைவு விதி. கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல என்ன சொல்றோம்? மிக எளிய தூண்டல் துலங்கள். ஆப்ரண்ட் கண்டிஷனிங்ல தொடர்ச்சியான பல செயல்கள். கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல தான் இயங்கி நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது. ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது மத்திய நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது. கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற 2, 1 அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ்.
ரெண்டுமே என்னது ஒண்ணுதான். ஆனா ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இல்ல, அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸும் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸும் ரெண்டும் வேற வேற. நெக்ஸ்ட் இங்க கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல்ல, ரெஸ்பாண்டட் பிஹேவியர் உயிருக்கு உள் ஏற்படக்கூடியது, உயிரினுள் ஏற்படக்கூடியது. இங்க ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல உயிரி தன்னுடைய புறச்சூழலை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இயங்க செய்கிறது. கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல கற்றல் அப்படிங்கிறது இயந்திரத்தனமானது. இப்ப ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல கற்றல் அப்படிங்கிறது சிந்தனைக்கு இடம் உண்டு. அப்ப இன்னைக்கு நம்ம படிக்கிற லேர்னிங், இன்னைக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஏன்னா சிந்தனைக்கு இடம் உண்டு. ஓகே, இப்ப அதே மாதிரி ஒரு டிஃபரன்ஸா பாத்தீங்கன்னா முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர். உட்காட்சி வழி கற்றல், இன்சைட் லேர்னிங். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறது பகுத்து அறிதல், உட்காட்சி வழி கற்றல் அப்படிங்கிறது தொகுத்தறிதல். முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட தூண்டலுக்கு பொருத்தமான துளங்களை தேர்ந்தெடுத்தல். உட்காட்சி வழி கற்றல் என்பது காட்சி புலத்தை மாற்றி அமைத்ததன் மூலம் உருவாகும் உட்காட்சியை பெறுதல். 3, கற்றல் இயந்திர கதியில் நடைபெறும். உட்காட்சி வழி கற்றல்ல பொருளுடைய அனுபவங்களே கற்றலுக்கு அடிப்படையானது. முயன்று தவறி கற்றல்ல போதுமான பயிற்சி, அதாவது ட்ரில் அளிக்கப்பட வேண்டும். உட்காட்சி வழி கற்றல்ல பிரச்சனையின் முழு பரிமாணத்தையும் சுய அனுபவங்கள் வாயிலாக கண்டு உணரக்கூடிய ஆற்றல் பெருக வேண்டும். முயன்று தவறி கற்றல்ல நேரிடை எதிரிடை வழிவூட்டிகள் அளிக்கப்படுகிறது. பட் உட்காட்சி வழி கற்றல்ல ஃபீட்பேக் அளிக்கப்படுகிறது. முயன்று தவறி கற்றல்ல மறத்தலுக்கு காரணம் நீண்ட காலம் கற்றவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது. இங்கதான் நம்ம இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரிதான். நம்ம என்ன பண்ணோம், யூஜி பண்ணோம், பிஜி பண்ணியிருப்போம், அடுத்து பாத்தீங்கன்னா பிஎட் பண்ணியிருப்போம். பட் படிச்சு முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ள போறோம், ஏர்ன் பண்றோம், பிரைவேட்ல எங்கேயோ ஒர்க் பண்றோம். அப்படிங்கிறப்ப நம்ம படிச்சதெல்லாம் நம்ம அறியாம என்ன ஆயிட்டே இருக்கும், மறந்துட்டே வரும். அதுதான் இங்க வரோம், இந்த முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் சொல்றாங்க. ஆனா உட்காட்சி வழி கற்றல்ல என்ன இருக்கு, முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை. அப்ப இந்த முன்னோக்கு தடை பின்னோக்கு தடையில பின்னாடி 2 பேர் வருவாங்க. அது ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், டெட்ல போட்டிருக்கோம். திருப்பி ஒரு தடவை இந்த சாப்டர் வைஸா போயிட்டு இருக்கோம், இன்டெப்தா. சோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், யார் சொன்னாங்க எப்ப சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பின்னாடி சொல்லுவோம். ரைட்டா? ரைட். முயன்று தவறி கற்றல், அதுல என்ன சொல்றோம், தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ். இங்க உட்காட்சி வழி கற்றல்ல என்ன சொல்றோம், பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. அப்ப இந்த பொதுமைப்படுத்துதல் கோட்பாடை சொன்னவர் யாரு, ஜட். தாண்டைக்கால் முள்மொழியப்பட்டது யாரு, முயன்று தவறி கற்றல். அப்ப உட்காட்சி வழி கற்றலை சொன்னவங்க யாரு, கோலர், கோஃபா, ஆக்டே. நெக்ஸ்ட் முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறது நுண்ணறிவில் குறைந்த எலி பூனை ஆகியவை பயன்படுத்தப்பட்டது. அப்ப எலி பூனைக்கு எப்படி இருக்கும், நுண்ணறிவு மிகவும் கம்மியா இருக்கும். உட்காட்சி வழி கற்றல்ல நுண்ணறிவில் உயர்ந்த மனித குரங்கு பயன்படுத்தப்பட்டது. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், யாரு, சுல்தான். அந்த குரங்கு பேர் யாரு, சுல்தான். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம வீடியோஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபாலோ பண்ண 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 திருப்பி திருப்பி கேட்க கேட்க இதை நம்ம படிச்சது பிளஸ் இப்ப கேட்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது மனசுல பதிஞ்சுட்டே இருக்கும். ரைட். இப்ப நமக்கு பிஇஓ எக்ஸாம்ல மொத்தம் 30 மார்க் கொடுக்குறாங்க சைக்காலஜில. அப்ப மொத்தம் 10 சாப்டர். அப்ப ஒரு சாப்டருக்கு 3 மார்க். இப்ப கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லேர்னிங் அப்படிங்கறத ஒரு 90% அப்படிங்கிறது செகண்ட் வீடியோல முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 10% பிளஸ் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோ இல்லாட்டி 4வது வீடியோ நம்ம போடுவோம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.